Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் அப்போ இந்த மாதிரி வேற ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு ஒரு பையன் வந்திருக்கு, அது போய் அவன் ஷேம்லெஸ்ஸா இந்த மாதிரி கேர்ள்ஸ் பாத்ரூமுக்கு போயிருக்கானா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் அப்படி போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஒரு அனிமலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நான் அப்படி போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்ப நம்ம ஹீரோ பிளஸ் ஆயிட்டு இருக்கோம். ஐயோ எனக்கு இப்ப உண்மையா இந்த இடத்துல போயிருவேன் அப்படி ஹீரோ அவர் ரெஸ்ட் ரூம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா நல்லவேளை அது க்ளோஸ், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், வெளியே போய் போயிருந்தா அவ்வளவுதான், என் பேட்டை மொத்தமா நடிச்சிருப்பேன், இல்லைன்னா நான் அரெஸ்ட் கூட இருப்பேன் அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் இந்த மாதிரி வேற ஸ்கூல்ல இந்த மாதிரி அது உமன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கால, இதுவே ஒரு பெரிய இதுதான். இந்த மாதிரி கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் வேற போயிட்டானா அதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் நல்ல வேலை எது நடக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே கதவை திறந்து வந்துகிட்டு இருக்கான். ஆமா இப்ப நான் சின்ன எங்க தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ சின்ன தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வர அளவு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆமா நீங்க இந்த தாடி வச்சு கண்ணா எல்லாம் போட்டிருப்பானே, சட்டையை கூட பூவா போட்டிருப்பானே, அவனை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தாடி வச்சுட்டு கண்ணாடி கிளாஸ் பூ எல்லாம் போட்டிருப்பானே அவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி மீட்டிங் அப்ப இந்த மாதிரி சின்ன அதிக நாள் வரவே இல்லை, அவன் ஸ்கூல்ல கூட வரவே இல்லை, அது என்ன ஏதுன்னு நீ பார்த்துட்டு அவனை ஸ்கூல்ல போய் பிக் பண்ணிட்டு கூட்டிட்டு வான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லியிருப்பான். ஆமா நான் ஸ்கூலுக்கு வரலன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப நீங்க அவனதான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த புது பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் நம்ம ஹீரோ தான் பாத்துட்டு இருக்காங்க. யாரு பார்த்து புதுசா இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஏன்னா நாங்க எல்லாரும் மீட்டிங் போய் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தெரியுமா அப்படின்னு கேட்கறான். ஆமா எனக்கு தெரியும், அந்த ஷின் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா போயிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன் என்னது இது அப்படின்னு ஷாக்காய் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோல பேக்ரவுண்ட் பத்தி ஒட்டி வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கா. அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அழகான பொண்ணு யாராவது ஒரு நோபி மாதிரி ஒருத்தர் இருக்கா, அவன் கூட போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஆமா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி ஹீரோ நடிச்சுக்கிட்டு நிலமா நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதான் நீ என்னை சின்ன கிட்ட கூட்டிட்டு போறது, ஆனா நான் 2 பேருக்கு அவ்வளவு தெரியாது, நீ இப்பெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடாது, இப்ப இருந்துச்சு சொல்றேன், எனக்கும் உனக்கு 30 மீட்டர் இடவில்லை ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நீ நான் என்ன நினைச்சாலும் நீ ரொம்ப அனிமல் நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப ஷையா இருக்கியே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி இந்த உலகத்தை எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது, நான் சின்ன இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போவேன், ஆனா அதுல ஒரு கேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன கேட்சா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இன்னொரு இடத்துல காமிச்சா 4 ஸ்டாப்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா செல்ஃப் ஸ்டுடியோ, அதாவது இந்த போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்களா அந்த மாதிரி இடத்துல ஓகே எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 3, 2, 1 அப்படின்னு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு சரி அந்த பொண்ணுக்கு சரி காதுல இந்த அனிமலோட ஹேரை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க பாரு எதை நீ ஐடி கார்டுக்கு போட்டோ கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஏற்கனவே இப்படி திடீர்னு இந்த மாதிரிலாம் போட்டோ எல்லாம் எடுக்கிற அப்ப நம்ம ஹீரோ கேட்கும்போது ரிலாக்ஸ் ஆகிரு அப்படின்னு சொல்லும்போது ரிலாக்ஸா இருக்குமா 3, 2, 1 இப்ப பத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு அப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு நல்லா பக்கத்துல இருக்காங்களா. நம்ம ஹீரோ என்ன படிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த போஸ பிடிக்கலையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு அப்ப இந்த போஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அந்த டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே 3, 2, 1 இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கா. அப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது அந்த போட்டோ எல்லாம் வெளியே வந்துச்சு. நம்ம ஹீரோ அப்பதான் மூச்சு விட்டு வெளியே நின்றுகிட்டு இருக்கா. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு புதுசு. உன் ஃபேஸ் ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா இப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபார்வர்டா இருக்காளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோ. சரி அடுத்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன அடுத்த இடமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்த பார்த்தா இந்த மாதிரி ஹீரோ எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆமா இங்க என்ன நடக்குது அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரைடுக்கு போயிட்டு இருக்கா. அந்த ரைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப இந்த ரைடு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தவங்க மைக்ல இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா படிக்காம 2 ஸ்டூடெண்ட் இங்க டேட் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்பா தம்பி எப்படிப்பா இவ்வளவு அழகான பொண்ணை பிடிச்சி அவளை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்க கூட்டிட்டு வந்தேன் இதெல்லாம் டேட்டிங் இல்லைங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கா. ஓஹோ அவ யூனிஃபார்ம் பாத்தீங்களா நல்லா ஷார்ட்டா டெய்லர்ல கொடுத்து பண்ணிருக்க மாதிரி இருக்கு, அவ ஒருவேளை இஜானா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைடு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அந்த ரைடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா எப்பா இந்த மாதிரி அந்த லூசரை நீ புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கும்போது டக்குன்னு பிரேக் பண்றாங்களா. அந்த பொண்ணு டைரக்டா பறந்து நம்ம ஹீரோட மடியிலே விழுகுறாங்க. நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. ஓஹோ என்னை நீங்க பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் விளையாட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த சைடு இன்னும் மைக்ல என்ன பேசுறாங்க
பாத்தீங்களாப்பா இப்போ வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சோ இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து ஹீரோட மடியில உட்கார அந்த ரைட ஆன் பண்ண அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து வேணான்னு கத்திருப்பா என்ன கொஞ்சம் நேரம் சொல்றேன் அப்ப அந்த பொண்ணு இது கொஞ்சம் நடந்துச்சு அவன் நீ ஏன் இப்படி பெண்ட் ஆகி கொஞ்சம் இது மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்க அந்த ரைடு முடிஞ்சதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதுவா சில இதெல்லாம் வந்து தாக முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சோ அந்த பொண்ணு குதிச்ச குதியில நம்ம ஹீரோக்கு சில இடத்துல காயம் வந்துருச்சு சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அடுத்த இடமா அப்படி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல பார்த்தா காமிக் புக் கேஃபேன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஆமா நம்ம இன்னும் முடிக்கலையா நீ ஏன் நீ எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டே இருக்க அப்ப நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கா அது போக வந்து உன்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இல்ல அது ரொம்ப ஹார்ஷா சொல்லிட்டேன் போல சாரி அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இது ஏதோ பார்க்க ஒரு டேட் மாதிரியே இருக்கே அப்ப நீ கீழே நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன நினைக்கிற அப்பன்னு வந்து அந்த பொண்ணு கேக்குறாங்க நான் இப்பதான் வந்து அவளை மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு அப்பனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க உனக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது ஆமா இப்ப நான் என்ன பண்றது இவன் இவ்வளவு பக்கத்துல வர அந்த காமிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதை போய் ரீட் பண்ணணும் நான் போய் அந்த சாப்டர் எடுத்துட்டு அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கா இதுக்கு இவன் இவ்வளவு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கா இவன் என்ன நடக்குதுங்க அப்படி ஹீரோ வந்து ரொம்ப பிளஸ் ஆயிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஹி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் ரொம்ப வந்து ஷையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ போன்ல இருந்து மெசேஜ் வந்துட்டு இருக்கு இந்த ஷியாங் வந்து 13 தடவை மிஸ் கால் பண்ணிருக்காங்க பட் நம்ம ஹீரோ வந்து அட்டன் பண்ணவே இல்லை அப்ப இன்னொன்னு சரி பார்த்தா அந்த ஷியாங் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க கால் பண்ற பர்சன் வந்து அன்அவைலபிளா இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க ஷியாங் வந்து அமைதியா இருக்காங்க இன்னொரு இடத்துல பார்த்தா இந்த குச்சியும் பால் வச்சு ஆடுவாங்களா அது என்ன கேம்னா கமெண்ட் பண்ணுங்க அப்ப அந்த இடத்துல வந்து அந்த புது பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா இங்க பத்தியா நான் எல்லாத்தையும் ஒன் ஷாட்ல முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ இதுல நல்லாதான் விளையாடுற அப்படி சரி ஏதோ ஒண்ணு இதான் நம்மளோட கடைசி ஸ்டாப் சரியா இது முடிஞ்சதுக்கு அடுத்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி நீ சின்ன இடத்த கூட்டிட்டு போவேன்னு அப்படின்னு சொல்லுமா அதை பொண்ணு ஓகே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ கொஞ்சம் வியடா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி ஏற்கனவே நான் வந்து ஒரு பால்ல போட்டல அப்ப திரும்பி என்னோட சான்ஸ் சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிக்க ரெடியா இருக்காங்க ஏன்னா இது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கா ஆனா எனக்கு இதெல்லாம் பேரு தெரியாம இருக்கே சரி அது இப்போதைக்கு மேட்ரு இல்ல ஏன்னா வந்து நாங்க 2 பேர் திரும்பி பாத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இதா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதான் நான் பார்க்க போறேன் அடிக்க போறேன் நான் திரும்பி வந்து கோல் போட போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது வாவ் இங்க இருந்து என்ன ஒரு நைஸான வியூ அப்படின்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கா அது போக இந்த காலத்துல இந்த குழந்தைங்களா நல்லா வந்து க்ரோ ஆயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னை பார்த்தா கொஞ்சம் ஓல்டா தான் இருக்கு பேசாம என் கூட டேட் பண்றியா அப்ப நாங்க இருக்க ஒரு தங்கு வந்து சொல்லிட்டு இருக்கான் பின்னாடி இருக்கவங்க வந்து என்னடா நீயே வந்து போய் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னால முடியும்டா இது எங்க ஒன்று தானே இது கூட நான் போவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோ வந்து என்னடா ஆப்ஜெக்டிவா வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கா அப்ப அந்த சைடு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கடுப்பாகும் போது டோவின் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது நம்ம ஹீரோ வந்து என்னன்னு அப்படி கேட்கும் போது ஆமா நான் என் பேரை சொல்லவே இல்லை இவளுக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் திரும்பி காப்பாத்துவல கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா திரும்பி காப்பாத்துமா திரும்பியுமா அவ சொன்னா அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணு வந்து அந்த கையில இருக்க குச்சி அதை எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பின்னாடி ஒரு அடி அடிக்கிறான் அடிச்ச அடியில அந்த தகுக்கு வந்து மூளையெல்லாம் குழம்பி அந்த இடத்துல புடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா அப்ப பின்னாடி இருக்க ப்ரோ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வரும்போது சாரி நான் இப்பதான் புதுசா விளையாடுறேன் நான் ஆக்சிடென்ட்டா வேற பொருள் அடிச்சிடி அப்படி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க போது இவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி அடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிக்க வந்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் விழுகுது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கையை அசால்ட்டா புடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா நம்ம ஹீரோ தான் கேட்டுட்டு இருக்கான் அந்த சைடு எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒருத்தனை பிடிச்சதுனால அதை கையை பிடிச்சி நசுக்கியே அவனை வந்து தரையில உழுக வச்சிட்டான் அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா ஆனா நீங்க தான் இந்த இடத்துக்கு வந்து எங்களை பிரச்சனை பண்றீங்க ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு ஹீரோ சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை गाइस